வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வாரம் 2/12/2024 முதல் 8/12/2024 வரை, அதாவது தமிழ் வாரத்தில் கார்த்திகை 17 முதல் கார்த்திகை 23 வரை. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவுகள் பெருகி கொண்டே வருவதற்கு நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எஸ்ஆர்எம் குடும்பத்தின் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் வேந்தர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக எப்பொழுதும் நேயர்களுக்கும் நேயர்களை சார்ந்த மக்களுக்கும் நன்றிகள் பல. நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது. அது இது லெமன் பற்றி பேசுகிறீங்க, இதை பற்றி பேசுகிறீங்க, இதை பேசுங்க, அதை பேசுங்க. நிறைய பேர் கோயில் கட்டலாமான், கோயிலெலாம் கட்டலாம், நம்ம வசதி தான். கோயில் கட்டுறதை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லட்சக்கணக்கான கோயில் ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்குது. இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குது. முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் துணைவியாரோ அல்லது மந்திரிமார்களோ இந்த கோயிலெலாம் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அந்த அதிகாரிங்க இருக்காங்கல்ல, செய்யவே விட மாட்டாங்க. நம்மளாம் ஒரு குழு அமைச்சு ஒரு சீரமைக்கலாம் நம்ம சொன்னால் கூட இல்லை இல்லை, எல்லா பணத்தையும் எங்ககிட்ட கொடு, நாங்கள் தான் பண்ணுவோம். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஏரியாவில் அவங்க இன்னும் கும்பிட்ட தலைமுறையாக கும்பிட்ட கோயில் ஏதாவது சீரமைக்கணும், நம்மளே முன்னெடுக்கணும். எல்லா ஊர்லேயும் ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருப்பார். அவர் போய் சரியாக நம்ம பண்ணலான்னு நினைக்கிறச்ச அங்கே போ இங்கே போ உட்காந்துக்கின்னு பணம் கொடுக்குறவங்களாம் யாரோ நாட்டாமல், ஏன்னா ஆஃபீஸர். அதனாலே என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு நொந்து போயிடுறாங்க. இல்லைன்னா யாரும் தனி கோயிலெலாம் கட்ட மாட்டாங்க. தனி கோயில்ன்றது ஏன் கட்டுறாங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல அவங்க ஆத்ம திருப்தியாக அவங்க என்னென்ன டிசைனில் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது போல் லேட்டஸ்ட்டாக மக்களுக்கு வந்த உடனே அவ்வளோ கோயில்களும், தனியார் கோயில்களுக்கும் நம்ம அரசு கண்ட்ரோலில் இருக்க கோயிலுக்கும் வித்தியாசம் பாருங்கள். நிறைய கோயில் சொல்லலாம். மேல்மருவத்தூரும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஓடுது கோயில். அந்த ஊர் கோயில் ஃபெசிலிட்டிஸு, லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் அதை ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த நிர்வாகம் தான், அந்த ட்ரஸ்ட்டு தான், அந்த மக்கள் தான் பக்தர்களை வச்சே எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள், போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. தைப்பூசெல்லாம் போய் பாருங்கள், 10 லட்சம் பேர் இருப்பாங்க. செவ்வாடை பக்தர்களே நின்று கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாரும் தரிசனம் பண்ணி அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போகிறது. நம்ம ஊரில் எப்படி எல்லாம் முடியும், எல்லாமே சிஸ்டம் இருந்தால் முடியும். அதிகாரிகள் தான் கவர்மெண்ட்டுக்கு இந்தந்த சிஸ்டம் போட்டு பிளான் போட்டு பண்ணக்கூடாதா? ஒரு நல்ல அதிகாரி பண்ணணும்னு நினச்சா கூட அது ஏற்கனவே கொட்டை போட்டு இருப்பாங்கள்ல, தூக்கி போட்டுருது ஃபைலை, இல்லைனா கடப்பில் போட்டுருது, இல்லைனா அந்த ஆஃபீஸரை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. சாமிக்கு நெய்வேத்தியம் இல்லாத எவ்வளோ கோயில் இருக்குது. நிறைய பேர் ஐயர்களை திட்டுறோம். ஐயர்களுக்கு நிறைய வருமானம், ஒரு 100 கோயிலில் இருக்கும் சாமி வருமானம், 100 கோயிலில் இருக்கும். அவங்க அந்த படிப்பு படித்து அந்த கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு தட்டில் விழுற காசை வச்சு, அந்த ஓமத்துக்கு வரக்கூடிய காசை வச்சு, நல்ல காரியங்கள் செய்கிற காசை வச்சு, ஃபைனான்ஷியரு, ஜோசியரு, பூஜை செய்பவர்கள் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு அது ரெகுலராக அவங்களுக்கு தொடரும். அது ஒரு கோயிலெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், பொறுமையாக போகணும். எல்லா கோயிலையும் போனால் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வரக்கூடாது, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஒதுக்கி அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட மட்டும், அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கக்கிட்ட, அங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய இஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், மற்ற ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கே போனீங்கன்னா
மணியக்காரர்லேருந்து எல்லோரும் இருப்பாங்க, பேஷ்கார்லேருந்து. படாத பாடுபடுவாங்க. ஒரு மேலதிகாரிகள் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு போய் பார்க்கணும். எங்கேருந்து வரும்? ஒரு விஐபி வராங்கன்னா அந்த புரோட்டோக்கால்லாம் பார்க்கணும். கோயில் வருமானம் வந்துக்கினே இருந்தாலும், கோடிக்கணக்கான ரூபாய் திருவண்ணாமலையில் வந்தாலும், ஒரு கும்பாபிஷேகம்னா டொனேஷன் புக்கு, பத்திரிக்கை எடுத்துன்னு போய் வசூல் பண்ணணும். கவர்மெண்ட்டில் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு கலசத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. கும்பாபிஷேகம்னா கோடிக்கணக்கான ரூபாய். கபாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம்னா நினச்சி பார்ப்பீங்களா? எல்லாமே அவங்கவுங்க கைங்கரியம். அதுபோல் இப்போ எதுக்கு நான் வந்தேன்னா இந்த சப்ஜெக்டு, இப்போ தனியாக ஒரு கோயில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மன திருப்தியோட எந்த டென்ஷனும் கிடையாது. பஞ்சவடி கோயில் இருக்குது, நாராயணி அம்மா பீடம் இருக்குது. போய் பாருங்கள் எப்படி இருக்கும் சிஸ்டம். அங்கே அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். நாராயணம்மா பீடத்தில் பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 60 கிலோ கோல்டு லக்ஷ்மி. எவ்வளோ கிலோ? மகாலட்சுமி அப்படியே சாலிடாக உட்காந்துருப்பாங்க. அது கிலோவில் வேணுமா தப்பாக இருக்கலாம், நான் சொல்கிறது உடனே அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடாதீங்க. ஆனால் தங்கத்தில் செய்யப்பட்ட மகாலட்சுமி திவ்யமாக இருக்கிறச்ச 50 ரூபா 20 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே தான் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்து துளசி தீர்த்தத்தில் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்வர்ணலட்சுமியை அபிஷேகம் பண்ணுற பிராப்தம் எல்லாருக்கும், ஏழை பணக்கார ஜாதி கீதி வித்தியாசம்லாம் கிடையாது. ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட்டை கட்டிட்டு உள்ளே போகணும், அவ்வளோதான். சாரீஸ் போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், எப்படி வேணுமா போட்டுக்கலாம். அப்படியே அந்த துளசி தீர்த்தம் பண்ணுறச்ச அந்த திருப்தி வருமா? இந்த ஜென்மத்தினுடைய பிறப்புடைய திருப்தி வரும். யோசிச்சு பாருங்க. இது நம்ம மற்ற கோயிலில் கிடைக்குமா? ஏன்னா நாராயணி அம்மா அவர் உருவாக்கின பீடம், அவங்க நாராயணி அம்மா பீடத்தினுடைய ட்ரஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. என்னன்னு பண்ணுறாங்க? எந்த பக்தர்கள் வந்தாலும் எந்த இதில் வந்தாலும் சந்தோஷமாக அபிஷேகம் பண்ணிட்டு போட்டோம். அந்த ஒரு வருஷம் அப்படி ஒரு புத்துணர்வு வந்துடும்ல. பணம் கஷ்டமாக இருந்தால் நம்ம போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. நம்பிக்கை தானே சாமி தெய்வம். மேல் மருவத்தூரில் பார்த்துருக்கீங்களா? பெண்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. அந்தந்த ஒரு அந்தந்த ஊருக்குன்னு உண்டான அந்த சக்தி பீடத்துக்கு கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் தொடலாம், அம்பாலை சுற்றலாம், அம்பாலை தொடலாம். பீரியட்ஸ் இருக்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய அப்பாற்பட்ட விஷயம். ஸோ கோயில் ஆரம்பிக்கிறச்ச கஷ்டம்தான், பணம் கிணம்லாம் புரட்டுங்க. ஆனால் தெய்வம் உங்கள் மூலிமா வரணும்னு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக வரும். முதல்ல இவ்வளோ பெரிய 10 ஏக்கரில் ஆரம்பிக்க அப்படிலாம் நினைக்காதுங்க. தெய்வத்துக்கு தெரியும் எந்த இடத்துல வந்தால் அது டெவலப் ஆகும். 10 ஏக்கரில் வரணும்னு ஒரு தெய்வம் நினச்சிச்சின்னா 10 ஏக்கரில் வரும், 100 ஏக்கரில் தான் வரணும்னு நினச்சா வரும். ஆனால் என்னன்னா 5 வேளை பூஜைன்றாங்க, அது 3 வேளை பூஜையாவது அந்த தெய்வத்துக்கு நடக்கிற மாதிரி பார்த்துக்கு. சும்மா அன்டைம்லலாம் பண்ணாதீங்க. ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு போடுற மாதிரி ஒரு டெய்லி ஒரு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சு கும்பிட்றதுக்கு கோயில் கிடையாது. நீங்கள் 100 கோடி ரூபாய் போட்டு கூட கோயில் பண்ணாலும் அதில் 10% பொதுமக்கள்கிட்டேருந்து வாங்கணும். அது வாங்கினா தான் கோயில். அதுபோல் பண்ணுங்கள். நிறைய நல்லது பண்ணலாம். கோயிலில் இருந்து காலையில் ஒரு வேளை டிஃபன் கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு 100 பேருக்கு கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ரெடி பண்ணுறீங்க, இட்லி போடுறீங்க, இல்லை பொங்கல் போடுறீங்க, ஏதாவது ஒன்று போடுறீங்க. அந்த 100 பேர் அதை நம்பி, அந்த கோயிலை நம்பி டெய்லி இருப்பாங்க. ஒரு ஏரியாவுக்கும் எல்லா கோயில்லையும் அன்னதானம் போடுறது ஒரு ஏரியா மக்களையும் திருப்திப்படுத்தாது.
அந்தந்த ஏரியா மக்களுக்கு தேவை. ஒரு சாய் மடமோ ராகவேந்தர் மடமோ விநாயகர் கோயிலோ நரசிம்மர் கோயிலோ அனுமன் கோயிலோ, இந்த கோயில் பண்ணக்கூடாது அந்த கோயில் பண்ண, உங்களுக்கு கனவுல என்ன தோணுதோ, உள்ளுணர்வில் என்ன தோணுதோ, தெய்வத்தினுடைய விசித்திரமான உருவங்கள் கூட தெய்வத்தில் வரலாம். அதை சிற்பிகள் இடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கனவுல வந்த மாதிரி உருவம் வந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள், அந்த கோயில் டெவலப் ஆகிடும். தெய்வம் வந்து சொல்லுமா கனவுல, இதை பண்ணு, நீ எனக்காக கொடு. நம்மக்கிட்ட கடன் வாங்கி இது பண்ணி அப்படி பண்ணியெல்லாம் பண்ணாது. நம்மக்கிட்ட இருந்தால் பண்ணுங்க, இல்லை ஒரு 4-5 நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுற ஐடியாவில் இருந்தால் பண்ணுங்க. அதே போல் நம்ம கோயில் பண்ணுறச்சே நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடிஞ்ச கோயிலில் நீங்கள் அது புனரமைச்சு கட்டுறதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துக்கினாங்கன்னா சரி, இல்லைனாலும் ஒரு வேளை நெய், ஒரு வேளை தீபம், நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதே போல் கோயில் பணியாளர்களுக்கு எந்த கோயிலில் போனாலும் யாராவது ஒரு ஸ்வீப்பருக்கு 10 ரூபாயோ 20 ரூபாவோ 30 ரூபாவோ 40 ரூபாவோ 50 ரூபா 100 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ உங்கள் வசதி. குருக்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. உண்டியலில் கூட அன்னதானம்னு இருக்கும், அந்த உண்டியலில் போடுங்க. இல்லைனா அன்னதானத்துக்குன்னு டொனேஷன் பண்ணுங்க, இல்லைனா அரிசி பருப்பு பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தான் நல்லது. நம்ம மதத்தை பற்றி தான் நம்ம மதம் நிறைய அடி வாங்கிடுச்சு. முகலாயர் காலத்துலேருந்தே பெரிய பெரிய கோயில்கள்லாம் போச்சு. ஆனால் அதுவே திருப்பி ரெக்டிஃபை ஆகிடும். அதனால் கோயில்களை பற்றி உங்களுக்கு முடிஞ்சால் இடிஞ்ச கோயிலை புனரமைங்க. இல்லை அதில் நிறைய மனஸ்தாபங்கள் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, என்னால் தனி கோயிலை பண்ண முடியும் அப்படின்னா சந்தோஷமாக பண்ணுங்கள். அன்னதானம், அந்த கோயில் சார்பாக மருத்துவ முகாம், அந்த கோயில் சார்பாக வயசானவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, ஆதரவற்றவர்களுக்கு உதவி பண்ணுவது, நோயாளிகளுக்கு உதவி பண்ண. நம்ம சத்ய சாய்பாபா மாதிரி பெரிய மருத்துவமனை, அமிர்தானந்தம் மாதிரி மருத்துவமனை கட்டணும்னு கனவு வேண்டாம். 4 பேருக்கு 3 பேருக்கு பண்ணுங்கள். அமிர்தானந்தம்மெல்லாம் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 30,000 பேருக்கு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ சிறு துளி பெருவெல்லம். உங்களுக்கு மனதில் தோன்றியது, கனவில் தோன்றியது, உள்ளுணர்வில் தோன்றியது, பெரியவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தைரியமாக சாதாரண லெவலில் ஒரு கோயிலாக இருக்கட்டும், பெரும் கோயிலாக இருக்கட்டும், அவரவர்கள் வசதிப்படி கண்டிப்பாக செய்யுங்கள். ஆனால் கோயில் மட்டும் முக்கியம் என்று நினைக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ சேர்த்து செய்தால் அந்த கோயிலும் வளருவீர்கள், நீங்களும் வளருவீர்கள், அந்த மக்களும் வளருவார்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 2/12/2024 முதல் 8/12/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எதுவுமே செய்யலைனாலும் ஏதாவது யாராவது நம்மளை பற்றி குறை சொல்லிக்கினே இருப்பாங்கன்னு வருத்தப்படாது. சூரியன் 8ல் இருக்கிறனால இப்படியெல்லாம் இருக்கும். பிள்ளைகள் இடத்துல மட்டும் மனம் விட்டு பேசிக்கினே இருங்க. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட கோபமாக திட்டுறது, மற்றவங்க எதிரில் கத்துறதெல்லாம் கூடாது. அரவணைச்சிக்கங்க. உங்களுக்காக பிள்ளைங்க எவ்வளோ செய்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ கோவப்படுறது எந்த விதத்தில் நியாயம்? தப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு கூட யாரும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சின்ன தப்பை பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சு பார்ப்பீங்க. இது கொஞ்சம் தவறான விஷயந்தானே. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சுபகாரிய அமைப்பு. ரொம்ப நாட்களாக யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. தைரியமாக டக்குன்னு முடிவு பண்ணுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தியெல்லாம் வரும். உத்தியோகம் சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் டப்புன்னு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது இருக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இல்லாமல் நல்லா போகும். தொலை தூரத்திலேருந்து நல்ல விஷயம் ஒன்றொன்று பின்னாக வரும். பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முறையில் நல்ல ஏற்றங்கள் காணப்படுவது மனதில் தெளிவை ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்தில் எப்பவுமே ப்ரெஷர், சுகர்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா சூரியன் 8ல் இருக்கிறச்சா கொஞ்சம் இதெல்லாம் ஏறும். உணவு செரிமானம், தூக்கமின்மையெல்லாம் ஏற்படும்.
நல்ல இதமான தெய்வ பாடல்களை கேட்பது ரொம்ப நல்லது. அதில் அனுமன் சாலிசாலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ. ஏன்னா இனிமேல் அனுமன் சாலிசா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். 7.5 சனி ஆரம்பிக்கிறதுல யாரையும் நம்பாதீங்க, அனுமனை பிடிச்சிக்கணும். அதே போல் வீடு பக்கத்தில் ஏதாவது அனுமன் கோயில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை போய் வெத்தலை மாலை போடுங்க. வெத்தலை மாலை கஷ்டமாக இருந்தால் வெத்தலை வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப விசேஷம். யாராவது வெத்தலையை சாப்பிட தானே செய்வாங்க, தூக்கி குப்பையிலே போடுவாங்க. அற்புதமான அமைப்பு ஏற்படும், பிரமாதமான வேலை நடக்கும். குருவுடைய அமைப்பு கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வியாழக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடு எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுங்க. பணத்தில் இருக்கிற பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல பணம் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக துர்கை தான். இந்த வாரம்லாம் துர்கை கவசம் கேட்க கேட்க சூப்பராகிடும். ஏதாவது முடிஞ்சால் ஒரு நாள் போயிட்டு துர்கை சன்னிதானத்தில் 7 எலுமிச்சை பழம், உதிரி பழம் தான், அம்மா தாயேன்னு வச்சுடு. வாங்கக்கூடாது. வாங்கணுன்னா தனியாக ஒரு 2 பழம் கொடுத்து 3 பழம் கொடுத்து 5 பழம் கொடுத்து வச்சு வாங்கிக்கலாம். ஆனால் 7 பழம் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்தா குடும்பத்தில் இருக்கிற சண்டையெல்லாம் போயிடும். துணை அல்லது துணைவியாருக்கு இருக்க மனக்கசப்பு போயிடும். துணை அல்லது துணைவியாருக்கு இருக்கக்கூடிய தேகாரிக்கம் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் டக்குன்னு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். வண்டி வாகன மாற்றங்கள் சுபிச்சத்தை தரும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் கிடைக்கும் இந்த வாரம். ஆச்சரியமாக இருக்கும், எப்பரா நமக்கு இதெல்லாம் வாங்க முடிஞ்சதுன்னு யோசிப்பீங்க. எதிர்பார்ப்பே இருக்காது, ஆனால் டக்குன்னு நடக்கும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம், விசா எல்லாம் கிளியரன்ஸ் ஆகும். ரொம்ப நாட்களாக க்ரீன் கார்டு கிடைக்கல, அது கிடைக்கலையன்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். என்ன ஒன்றொன்று பின்னா ஒன்று நல்லதே நடக்குதுன்னு நினைப்பீங்க. கணவனாக இருந்தால் மனைவியுடனும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் தேகாரோக்கியத்திலும் சண்டை சச்சுரலும் இல்லாமல் பார்த்துக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. குடும்ப விஷயத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வெளி இடத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆரம்பிக்கும். வாகனத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். செல்வாக்கு கூட கூட மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடிவயிறு, கழிவு பாதை, அசிடிட்டி தான். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் படிப்படியாக தீரும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை நிரந்தரமாக தீரும். அது எப்படி தீர்றதெல்லாம் எனக்கு தெரியாது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களால் குடும்பத்திற்கு பல விதத்தில் நிம்மதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மன அழுத்தம் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். அந்த ஆதாயத்தை உங்கள் குடும்பத்தினர் சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கும். அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், வயிற்றில் உள்ள உறுப்புகள், பெண்களாக இருந்தால் யூட்ரஸும் சேர்ந்து லிவர், கிட்னி எது எதெல்லாம் வயிற்றில் இருக்கோ அந்த உறுப்பில் கவனமாக தான் இருக்கும். நான் டாக்டர் கிடையாது. ஸோ வயிற்று சம்மந்தப்பட்ட நோய் உபத்திரம் காட்டு. அது சிலர் அலட்சியமாக இருந்தால் பெருசாகிட்டு சுவாச கோளாறு வருவாங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் தான் கவனம். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள், லோ பிபி, ஐபிபி எல்லாம் மயக்கம் வரதெல்லாம் வரும். வெளியிடம், பணம், மற்ற விஷயம்லாம் ஏற்றத்தை தரும். பெற்றோர் பெரியோர் மனம் விட்டு பேசி அதெல்லாம் செட்டில் ஆகிடும். உள்ளூரில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம்னு சொல்லிட்டேன். அந்த ஆதாயத்தெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நீங்கள் தான். யோசிச்சுக்கினே இருந்தால் அந்த ஆதாயம் போய்டும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். டக்குன்னு திருமண அமைப்பு கைகூடும். குடும்பத்தில் புது உறவுகள் வரும்.
வாரிசு அமைப்பிலிருந்து சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அதேபோல் உத்தியோகத்தில் நல்ல அமைப்பு ஏற்படும். வாதியார்களுக்கு அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகத்திற்கு கண்டிப்பாக விநாயகரை ஆரம்பிப்பது நல்லது. விநாயகரை விடாமல் பிடித்து கொள்வதும் காரிய சித்தி மாலை காட்பதும் தடைகளை தவிடுபடியாகும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இல்லாமல் பார்த்து கொள்வது முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கால் பகுதி முதுகு தண்டோட பகுதி மன அழுத்தம் கவனம். விநாயகருடைய காரிய சித்தி மாலை ஜெயத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல் தீரும். முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். செல்வாக்கு கூட கூட பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தெய்வீக பயணங்கள் உத்தரவாதத்தை தரும். ஏற்கனவே நம்ம டம்மியாக இருந்த ஒரு பொறுப்பு மாற்றி ப்ரமோஷனில் டீப்ரமோஷன் ஆக்கி ஏதாவது பிரச்சனை இருந்த அமைப்பெல்லாம் மாறும். டக்குன்னு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். வேறு தொழிலோ வேறு உத்தியோகமோ அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குதோ, அடா எனக்கு இதெல்லாம் வேணாடானப்பா ஒதுங்கி நமக்கு மனதுக்கு பிடித்ததெல்லாம் செய்கிறதெல்லாம் நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். உங்களுடன் இருந்தவர்களில் யார் நல்லவர்கள் யார் உங்களுக்காக இருந்தவர்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். திருமண அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் உத்தியோக நிமித்தமாக, தாய் தந்தையருடன் உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பிரிந்த கடகராசிக்காரர்கள் ஒன்று சேரக்கூடிய அருமையான பிராப்தம் மன நிகழ்வையும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமான அமைப்பை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லை என்றால் எல்லாம் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தேகாரைக்கும் கவனம். வயிறு கால் முதுகு. 40 வயதை கடந்தவர்கள் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜீரண உறுப்புகள் தான் மிக கவனம். டாக்டர் சொல்கிறத கேட்டால் தானே 4 நாளில் சரியாயிட்டால் திருப்பி ஆரம்பிச்சிருவீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில், மேலதிகாரிகள் சார்ந்த விஷயத்தில், முதலாளிகள் சார்ந்த விஷயத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் இல்லை. 36 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயம்லாம் சாதகம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில் இருப்பவர்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் பெரிய கௌரவம் ஏற்படும். மருத்துவத்தில் மேல் படிப்பு படிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிளியரன்ஸ் ஆகும். அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் தைரியமாக மேற்கொள்ளலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். 36 வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் மட்டும் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு கூட திடீரென்று ஏற்படலாம். தூக்கம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். லேட் நைட்டாக தூங்குறது, ஃபோனை பக்கத்திலே பெட்டில் வச்சுன்னு தூங்குறது, யாராவது மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு ராத்திரியும் பகலும் 1 ஹவருக்கு 1 ஹவர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. 2 ஃபோனை வச்சுக்கோங்க. முக்கியமானவர்களுக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருங்க. பெர்மனெண்ட்டாக இருக்கிற நம்பரை 10 மணிலேருந்து நான் காலையில் 7 மணி வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. இந்த ஃபோனை பண்ணாவே சிம்மம் நல்லா ஆகிடும். நைட்டெல்லாம் சினிமா பார்க்குறது, அமேசானில் பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது, இதெல்லாம் எடுத்துருங்க. நிம்மதியாக தூக்கம் முக்கியம். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டம் சனி இப்போ 7லேருந்து 8 போகுது. இந்த தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. கார்த்திகை மாதத்துலேருந்தே உடற்பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்துலேருந்து பலம் கிடச்சிடும், நம்பிக்கை ஏற்படும். எந்த சனியாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு நம்பிக்கை வரும். கூட வந்து இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த படி, அதை படி, ஷேர் மார்க்கெட்டை படி, அதை படியெல்லாம் சொல்லுவாங்க. இருக்கிற வேலையை கரெக்டாக காப்பாற்றிக்குங்க. இருக்கிறதோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. போதும் என்ற மனசே பொன் செய் மருந்து என்று சொல்வார்கள்.
அந்த மருந்து கூத்தான அமைப்பை பாருங்கள். யாராவது உறவுக்காரன் ஃப்ரெண்டு போர்வையில் எல்லாம் நமக்கு ஐடியா கொடுப்பாங்க. நம்பினீங்க, நான் சொல்லலை, அது உங்கள் இஷ்டம். அடுத்ததாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம். குடும்பத்தில் கண்டிப்பாக கவனம். பார்வதியும் சிவனையும் தரிசனம் பண்ணுவது நன்மை. முதலில் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு பார்வதியை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை தரிசனம் பண்ணு. 7 எலுமிச்சை பழத்தை தாய் இடத்தில் கொடுத்து விடுங்க. அற்புதமான அமைப்பு ஏற்படும். கோளார் பதிகத்தை கேட்பது சொல்வது தான் காப்பாற்றும். அதுதான் உங்களை பெரிய லெவலுக்கு குடும்பத்தை காப்பாற்றும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்குன்று எல்லா விஷயமும் அனுகூலமே ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த மரண பயம் போயிடும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலையிலே நடந்தது கணவன்கிட்டயோ இல்லை பொண்டாட்டிக்கிட்டேயோ காது கிளியே காதில் ரத்தம் வர வரைக்கும் சொல்லினே இருப்பீங்களா, அந்த அமைப்பெல்லாம் மாறிடும். இந்த உத்தியோகத்தில், குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர்கிட்டெல்லாம் உங்கள் புலம்பல் கேட்குறதுக்கே அவங்க பயமாக இருப்பாங்க. ஐயோ வேலையிலேருந்து வரான் சாமி, என்ன சொல்ல போகிறானோன்னு நடுங்குவாங்க. அதெல்லாம் ஈஸியாக கடந்துருவீங்க. வேலையில் நல்ல டெக்னிக்கலை கற்றுருப்பீங்க, அப்கிரேட் பண்ணிவிடுவீங்க. எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம், நம்பிக்கை ஏற்படும். எனவே குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். படிப்பு, திடீர்னு படிப்பு, வேலையிலேருந்து படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், இல்லை அப்கிரேட் பண்ணணும், டெக்னாலஜி பண்ணணும்ல தைரியமாக பண்ணுங்கள். அற்புதமான அமைப்பு ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். திடீர்னு மீடியா, அதாவது வேறு ஃபீல்டுக்கு போவீங்க, அதெல்லாம் அனுகூலம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும், சமாளிக்கலாம், நம்பிக்கை ஏற்படும். 4 ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் இதை மாற்றி இப்படி மாற்றி வசதி குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் இப்படியெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிப்பீங்க. கூட்டு தொழிலேருந்து தைரியமாக தனிப்பட்ட தொழில் தொடங்குவீங்க. தெரியாத ஃபீல்டில் போய்ட்டு பெரிய சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பிக்கும். இப்போவே அதனுடைய முஸ்தாரம் கிடைக்கும். சண்டே மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு, எலுமிச்சை பழ ஊறுகாய் தானம் கொடுங்க. ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். யாருக்கு? கன்னியா ராசிக்காரர்களுக்கு. தேகாரோக்கியத்தில் இதுதான். என்னது? அலர்ஜி, ஒவ்வாமை, டக்குன்னு கழுத்து சுளுக்கு, கை சுளுக்கு, ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் சொல்லுவாங்க. இந்த சுளுக்குக்கு கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா ராசிக்காரர்களுக்கு உத்தமமான பலன் எது? மகான்கள் வழிபாடு. ராகவேந்தர், பாபா, விஸ்ரீ சாமியார், கனகப்பட்டி சாமியார்னு எல்லோரும் ஏதாவது ஒரு குரு அனுகூலம். குங்குமப்பூ போட்டு டீ குடிக்கிறது, குங்குமப்பூ விட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது விசேஷம். பிரைட்டாக ஆக்கிடும். வார்த்தைகளில் மிக கவனம். காது, மூக்கு, தொண்டை அலர்ஜி, அசிடிட்டி, பல்லில் தொந்துரும். அதுதான் பார்த்துக்கணும். நண்பர்களுடன் சந்திப்பு, வெளியூர் பயணம், உள்ளூர் பயணம், கடல் கடந்த பயணம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி. துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தான் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவு தாங்க என்று தாங்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரை வைத்து கொண்டு சும்மா யோசிச்சுக்கினே இருந்து மன அழுத்தத்தோடு இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 3-4 வருஷம். அதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு இப்போ புரியும். ஏன்னா பாசங்களும் நேசங்களும் தெரிவிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கிரகங்கள் கொண்டு செல்கிறது. அதனால் இனி ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆடை ஆபரண சேர்க்கை, நலம் சம்பந்தப்பட்ட சேர்க்கை, வீடு அமைப்பு மாற்றம் எல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் காணப்படும். வியாபாரத்திலிருந்து சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம் கடல் கடந்து இருந்து அந்த இடத்துல எனக்கு சரியில்லை, வேறு ஊருக்கு போகலாமான்னு கிடைக்கிறச்ச ஒரு நண்பர் மூலிமா, உறவினர் மூலிமா அதுவும் டிக்கெட்டு கிடைக்கிறது. அதுலேயும் அதோட அப்கிரேட் கிடைக்கிறது, அதோட இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, அதோட வசதிகள் கிடைக்கிறது என்று எல்லா விஷயத்துலேயும் நன்மைகள் காணப்படுவது துலாத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சூரியன் இருக்கிறதுனால டக்குன்னு அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. இந்த நேரம் நமக்கே சரியில்லை சாமின்ட்டு எந்த கடவுளை பூஜிக்கணும்? 3 குரங்கு பொம்மை இருக்குல்ல, அந்த 3 குரங்கு பொம்மையை கும்பிட்டாவே போதும். என்னென்ன கண்ணை முடிக்கணும், வாயை முடிக்கணும், காதை முடிக்கணுன்ற மாதிரி மற்றவங்க விஷயத்துக்கு அட்வைஸ் சொல்லாதீங்க. ஃபேமிலிக்கு அட்வைஸ் சொல்லாமல் இருந்தால் சூப்பராகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ஏற்கனவே நம்மளோட ரெடியாக இருக்காங்க. பொது இடத்துல பார்த்தா கூட செல்வி எங்கள் மேலே என்ன கோவம்னு கேட்குற அளவுக்கு இருக்கீங்க.
உங்களுக்கும் எனக்கு என்ன சாமி கோபம் இருக்குது? விருச்சிக ராசியில் தான் நம்ம பிரதமரே இருக்கிறாரு. நான் எந்த அணியில் இருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ விருச்சிகத்துக்கு இப்போது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லைனால நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா பெரிய பரிகாரம். மெடிடேஷன் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள். சந்திரன் நீச்சன்றனால எப்போவுமே மூட் ஸ்விங் இருக்கும், பர்ஃபெக்ஷன் இருக்கும். உங்களை மாதிரியே எல்லோரும் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்காது. இந்த காலத்தில் நடிக்கிற உலகம். நீங்கள் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. இந்த ஆனஸ்ட்டுக்கு தான் எல்லாருக்கும் பிடிக்காமல் போகும். அதனால் பதட்டம் இல்லாமல் இருங்கள். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்மந்தப்பட்ட உபத்திரம், தூக்கமின்மை கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு மாதிரி பயம் கொடுத்துரும். சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் பயம் கொடுக்குறதோட செவ்வாய் நீச்சம். அதனால் லோ பிபி, அனிமிக்கு, ஹார்மோன் கோளாறு, மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் வரும். திடீர்னு ஆண்களாக இருந்தால் கூட அந்த சாப்பாடு கீப்பாடு சரியாக இல்லாமல், ப்ரெஷர் மாத்திரைலாம் சரியாக இல்லாமல் டக்குன்னு வேலையிலே மயக்கம் போட்டு விடுவாங்க. உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ படிப்போ அனுகூலம் காணப்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் தோளில் அரவணைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நான் இருக்கேன்னு தைரியமாக சொல்லுங்கள். அவங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். விருச்சிகத்துக்கு எந்த கார்த்திகை மாதம் வந்தாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கணும். வாக்குவாதம் வேண்டாம். யாராவது எமோஷனலாக நண்பர்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் நைஸாக இப்படியே நகர்ந்து அப்படி ஓடிடணும். பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போனால் கூட அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மதனால தான் பிரச்சனை வந்ததுன்னுவாங்க. ஸோ இந்த நேரம் அப்படி. அதனால் கார்த்திகை மாதம் எப்போ வந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அதே போல் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறனால தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகளுடனோ இல்லை வாதியாருடனோ கூட வேலை செய்கிறவங்களுடனோ தர்க்கம் இல்லாமல் இருக்கிறது. கணக்கு வழக்கு, தஸ்தாவேஜுகள், ஜிஎஸ்டி விஷயம்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அற்புதமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு. தூக்கமின்மை தான் பெரிய ப்ராப்ளம். வயிறில் அசிடிட்டி, இது ரொம்ப கொஞ்சம் கவனம். யாரோ எதுக்காக உறவு முறை, செவ்வாய் நீச்சமாக அஷ்டமத்தில் இருக்குல்ல, புருஷனோட உறவு இல்லைன்னா பொண்டாட்டியோட உறவு, இவங்களால் ஏதாவது நமக்கு இது வருமோ அது வருமோன்னு ஒரு பதட்டம் கொடுக்கும். இதெல்லாம் எதுவும் வராது. அமைதியாக இருங்க. முடிஞ்சால் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க, நல்ல கிளியரன்ஸ் ஆகிடும். சுப்பிரமணிய புஜங்கம் அற்புதத்தை தரும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு, ஒரு எலுமிச்சை ஊறுகாய் ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கிறவருக்கு பார்த்து கொடுங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் தேடி போகணுன்னு இல்லை. அந்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு எதிரிலே செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒன்று வாங்கி உங்களால் வசதி 50 ரூபா சாப்பாடாக இருந்தாலும் சரி, 500 ரூபா சாப்பாடாக இருந்தாலும் அது உங்கள் வசதி. ஆனால் எலுமிச்சை ஊறுகாய் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேக்கெட்டை போடுங்க. அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடல, ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை வாட்டர் பேக்கெட்டோ கொடுத்துருங்க. அது ரொம்ப அற்புதத்தை தரும். அதே போல் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம். முதலீடுகள் அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் திடீரென்று புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த மன அழுத்தம் தீரும். எதிர்பார்க்காத விஷயங்கள் அனுகூலம் காணப்படும். உங்களை தாங்கி நிற்பதற்கு குடும்பத்தில் இருப்பவர்கள், துணை அல்லது துணைவியார், இரத்தபந்த உறவுகள், பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் மீது அக்கறை கொண்டிருப்பார்கள். வீணாக மன அழுத்தத்துக்கோ வீணாக யாருக்கோ சம்பந்தமில்லாதவர்களை நினைத்து உங்களை காயப்படுத்தி கொள்வதோ உங்களை வருத்தப்படுத்தி கொள்வதோ மட்டும் வேண்டாமே. தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு சிறந்த பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தேக ஆரோக்கியத்துடன் அந்த தேக ஆரோக்கியம் முக்கியம். நீங்கள் பல்லு, தொண்டை பகுதி திடீரென்று சில்லுன்னு எல்லாம் சாப்பிட்டு தொண்டையை மாட்டிக்காதீங்க. ஐஸ்கிரீம் அல்லது ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அலர்ஜி ஆகும், ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வரும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடன் தகராறு வேண்டாம்.
பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் பார்த்துக்குங்க. பிள்ளைகள் தேக ஆரோக்கியம், துணை அல்லது துணைவியார் தேக ஆரோக்கியம், உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றுவது விசேஷமான பலனை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கு தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவசதி, வண்டி வாகனங்கள், நகை ஆபரண சேர்க்கைகள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அற்புதமான அமைப்பை தரும். தொழிலில் சார்ந்த அற்புதமான அமைப்பு ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நிலம் வாங்குவது, விற்பது போன்ற விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. சனி காயத்ரி மந்திரத்தை கேட்க கேட்க காகத்திற்கு உணவளிக்க பெரிய அளவு வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எந்த ஊருக்கு வந்தாலும் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மகரத்துக்கு நன்மை தரும். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். தவறான வார்த்தைகள் பேசக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இல்லை என்றால் பெரும் சிக்கலோ சட்ட சிக்கலோ ஏற்பட்டுவிடும். வார்த்தைகளில் அதிக கவனம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலம், தைரியம், தன்னம்பிக்கை, தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபார ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு காணப்பட்டாலும் 50 வயது 60 வயது கடந்த 60 வயது மினிமம் கடந்த கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பிள்ளைகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் மிக முக்கியம். படிக்கட்டுகள் இறங்குகின்ற சமயம், ஏறுகின்ற சமயம், முதுகு தண்டுவடம், கால் பகுதி, முட்டி பகுதியில் சிறிய உபத்திரம், மலக்குடல், யூரினரி ஏரியாவில் சிறிய உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த 3 வருடத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை 60 வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் 50 வயது 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயத்தின் அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பதட்டம் குறைவது, பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கிறது. தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு காணப்படுகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கிடைக்கிறது. புதிய தொழிலுக்கு மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கும்பத்திற்கு தானாக வந்து அமையக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு காணப்படுகிறது. திருமணத்தில் பாதிப்பாக இருந்த கும்பராசிக்காரர்கள் கூட மறுமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உறவினர்கள் மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி கிடைக்கும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுபவரிய பிராப்தம், சுபகாரிய பிராப்தம், புதிய வரவுகள் பிராப்தம் எல்லாம் ஏற்படும். படைப்பாளிகளுக்கு அனுகூலமே. கும்பத்திற்கு எப்பொழுதுமே எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு சிவன் வழிபாடு, திங்கட்கிழமையில் விரதம் இருப்பதாலும் விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துர்க்கையை பிடித்து கொள்வதும், சூழினை பிடித்து கொள்வதும், வாராகி பிடித்து கொள்வதும், பிரித்திங்கிராவை பிடித்து கொள்வதெல்லாம் ஏற்றம். குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் மாற்றத்திற்கு அனுகூலம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி. விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு, பெற்றோருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உறவு முறையில் மட்டும் கோளாறு இல்லாது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். மன அழுத்தம் அதிகமாக இருப்பதனால் தூக்கமின்மை, வயிற்று அஜீரண கோளாறில் அதிக கவனமாக இருப்பது மீனத்திற்கு மிக மிக முக்கியம். சனி சாரம் சரியில்லை என்பதனால் சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக சாப்பாடுடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் ஒரு ஏழை எளியோருக்கு கொடுத்தா போதும். ஊனமுற்றோர்களை தான் தேடி போய் கொடுக்கணும் என்ற எந்த விதியும் இல்லை. யாராக இருந்தாலும்
அவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த சாப்பாடு அமிர்தமாக இருந்தால் அதுவே பெரிய பரிகாரமாக காணப்படுகிறது. டக்கு டக்குன்னு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். துர்கை காயத்ரி ஓம் காத்துநாய வித்மிக கன்னியாகுமரி தீமிக தன்னோ துர்கை பிரஜோதயாத் என்ற மந்திரத்தை கேட்க கேட்க, இல்லைனா ஓம் ஸ்ரீ துர்காய நமக என்பது சொல்வதோ, இல்லை ஓம் சக்தி என்று சொல்வதுமெல்லாம் உங்களுக்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வயதில் முதிர்ந்த இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேடி பார்த்து சிவப்பு கலருடன் இருக்கக்கூடிய பார்டரை கொண்ட புடவைகளை வாங்கி கொடுப்பதெல்லாம் லக்கை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். முடிந்தால் பிராப்தம் இருந்தால் காலஸ்திரிக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளாக போயிட்டு வருவது வரக்கூடிய மாதத்தில் விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2/12/2024 முதல் 8/12/2024 வரை உள்ள இந்த வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.